Okay, welcome to Prasa Comfort Zone. This video is sponsored by SBO. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் நாலேஜ் இருக்க பர்சன்ஸை பார்ட் டைம் ஜாபாக எடுக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பேசிக் இன்டர்நெட் நாலேஜ் இருந்துச்சுன்னா போதும், அவங்களுக்கு பார்ட் டைம் ஜாபாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நானும் வந்து அதில் ஜாயின் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, எனக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் டேரெக்டாக நீங்கள் வந்து ஜாபில் ஜாயின் பண்ணுறதா இருந்தால். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி. ஓகே, நம்ம விஜய் சித்துவோட டயங்கரம் மூவியோட ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பூஜை வந்து இன்றைக்கி போட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா கணேஷ் தான். வேல்ஸ் ப்ரொடக்ஷன் தான் இதை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு எப்போ ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அன்எக்ஸ்பெக்டடாக வந்து ஒரு காம்போ வந்து ரெடி ஆகிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ் மிதுன். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இரும்பு திரை, அப்புறமா சர்தார், இந்த மூவிலாம் வந்து டைரக்ட் பண்ணவர். ஸோ இந்த டைரக்டர் வந்து ஜீவா கூட இணைகிறாரு. இந்த படத்துக்கு ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவானாவா பேசியிருக்காங்க. மியூசிக் டைரக்டர் வந்து யுவன் சங்கர் ராஜா வந்து பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஓகே, டூரிஸ்ட் ஃபேமிலியோட படத்தோட வெற்றியை தொடர்ந்து சசிகுமார் வந்து இப்போ ஒரு போலீஸ் ரோலில் வந்து நடிக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ செல்வராகவன் சாரோட அசிஸ்டண்ட் டைரக்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகாரி. இவர் தான் வந்து இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு இந்த ஃபர்ஸ்ட் லுக் மட்டும்தான் விட்டுருக்காங்க. ஸோ போக போக ஒரு அப்டேட்ஸாக வந்து விடுவாங்கன்னு சொல்லப்படுது. ஓகே, நம்ம எல்லோரும் ஆவலோட எது பார்த்து இந்த சியான் 63 படத்தோட அப்டேட் வந்து தேர்ஸ்டே வந்து விடுறதா வந்து அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட பேர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வீரமே ஜெயம் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து கன்ஃபார்ம் ஆகலை இந்த படம் பேர் வந்து. ஓகே, இந்த படத்தை வந்து சியான் 63 வந்து யார் இயக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மடோன் அஸ்வின் தான் வந்து இயக்குறாரு. ஸோ சாந்தி டாக்கீஸ் வந்து இந்த ப்ரொடக்ஷன் கீழே வந்து இந்த படம் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி சிரஞ்சீவியும் கார்த்தியும் வந்து ஒரு படத்தில் நடிக்க போகிறாங்க. அந்த படம் வந்து தெலுங்கு ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் இல்லையா, அது இப்போ கன்ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ இந்த படத்துக்கு வந்து கார்த்தி வந்து எவ்வளோ வாங்கியிருக்காருன்னா 23 crores வந்து கேட்டிருக்காரு. ஸோ இது வந்து பெரிய பட்ஜெட் ஃபிலிம் அப்படின்றதுனால கேட்டிருக்காருன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இது வந்து தெலுங்கு ஃபிலிம் தான். ஸோ இது வந்து டப் பண்ணி தான் தமிழில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். டைரக்டர் ரத்னகுமார் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா நெக்ஸ்ட்டு ஃபிலிம் நான் பண்ணணும்னு நினச்சேன்னா கார்த்திக் சுப்ராஜ் கூட தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவங்க வந்து இதில் வந்து மெயின் லீடாக வந்து யாரை வைக்கிறாங்கன்னா வித்து. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரெட்ரோ படத்தில் வந்து ஆன்டகனிஸ்ட், அதாவது வில்லன் கேரக்டர் பண்ணாங்க இல்லையா வித்து, அவர் வந்து இதில் வந்து மெயின் லீடாக வந்து வச்சு இந்த படம் வந்து எடுக்கிறாங்க. ஸோ இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் பெஞ்ச் வந்து வாங்கியிருக்காங்க இப்போதைக்கு. ஸோ ஷூட்டிங் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இதில் வந்து நமக்கு கார்த்திக் சுப்ராஜ் வேறு வந்து விஜய் சேதுபதி கிட்ட ஒரு கதை சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்து ஷூட்டிங் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ பார்க்கலாம், அடுத்தடுத்து அப்டேட்ஸ் வரும்போது கிளியரிஃபை ஆகும். ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்தை முடிச்சுட்டு விஜய் சேதுபதி வச்சு எடுக்க போகிறாரு, இல்லை விஜய் சேதுபதி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த படத்துக்கு வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல கார்த்திக் சுப்ராஜ். ஸோ பார்க்கலாம். ஓகே, பிக் பாஸ் சீசன் 3 முகின் அவர் வந்து ஒரு 2-3 படம் நடித்தார். அதுக்கப்புறமா வந்து எந்த படமும் பெருசாக வரல. இப்போ வந்து என்ன நியூஸ் வந்திருக்குன்னா பிரீத்தி அர்ஷினி அவங்களும் அப்புறமா தான்யா ஓப் இவங்க 2 பேரை வந்து கேஸ்டிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஸோ இந்த பிரீத்தி அர்ஷினி வந்து பார்த்திங்கன்னா நிறைய மூவிஸில் நடிச்சிருந்தாங்க. ஸோ அயோத்தி மூவியில் கூட அவங்க வந்து நடிச்சிருந்தாங்க. ஸோ அதே வந்து தான்யா ஓப் வந்து எந்த மூவியில் நடிச்சிருந்தாங்க பார்த்திங்கன்னா தாராள பிரபு அப்படின்ற மூவியில் வந்து நடிச்சிருந்தாங்க. ஸோ பார்க்கலாம் வந்து இவங்க கேஸ்டிங் வந்து எப்போ நடைபெறுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் இதுக்கு மேலே தான். ஓகே, இப்போது பாலையாது அகண்டா மூவி வந்து அகண்டா 2 வந்து ரிலீஸ் ஆகிருக்கு ட்ரைலரு. ஸோ படம் வந்து ரிலீஸ் ஆகும் இன்னும் கொஞ்சம் நாளில். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாலையாவும் நம்ம நயன்தாராவும் சேர்ந்து ஒரு படம் வந்து நடிக்க போகிறதா வந்து நியூஸ் வந்திருக்கு. டைரக்டர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கோபிசாத் மலினேனி அப்படின்றவர். மியூசிக் வந்து தமான் வந்து பண்ணுறாரு இந்த மியூசிக் வந்து. ஸோ பார்க்கலாம். ஓகே, இதெல்லாம் தான் இன்றைக்கான அப்டேட்ஸ் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.